ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பெல்ஸ் பேல்சி, அதாவது முகவாதம். இந்த முகவாதம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் நம்ம எக்ஸ்ப்ரெஷன், நம்ம சிரிப்பு, நம்ம பேசுகிற விதம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரொம்ப வேல்யூவான விஷயம். அப்படிங்கும்போது இந்த முகவாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஏஜ் ரொம்ப ஓல்டு ஏஜ், யங் ஏஜ் எல்லாருக்கும் வரும். எதனால் வருது பார்த்திங்கன்னா இந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு காற்று வந்து நம்ம பஸ்ஸில் போகும்போது ஏசி காற்று, ஃபேன் காற்று, இந்த டேபிள் ஃபேன் வீட்டில் வச்சு படுக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா காதில் ஒரு ஃபேஷியல் நர்வ் இருக்குது, நரம்பு. அந்த நரம்பு பாதிக்கும் போது என்ன ஆகும்னா முகம் வந்து ஒரு பகுதி ஃபுல்லாகவே உங்களுக்கு வாதம் வந்துடும். வாதம்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த மசில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த இந்த எக்ஸ்ப்ரெஷன் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நம்ம எப்படிலாம் க்யூர் பண்ணலாம், வீட்டில் இருந்துட்டு நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், அது பார்த்திங்கன்னா ஒரு சரியாக ஒரு 3 மாதம் 6 மாதம் வந்து ஆகிடும். எங்கேஜ் ஆகுது 3 மந்த்ஸ் சரியாயிடும். அது டைப்ரைட் நியூரோபதியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதை வந்து நம்ம வீட்டில் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணணும். இந்த முகவாதம் வந்து பெரிய கிரிட்டிக்கலான ஒரு ப்ராப்ளம்லாம் கிடையாது. நீங்கள் டாக்டர் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்கிறத ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணலாம் அதை பற்றி சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு தாடி, மென்ஸை வந்து தாடி ஃபுல்லாக சேவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் மட்டும் பண்ணலாம். அது என்ன மசாஜ்னா, இந்த கை வந்து இப்படி வச்சுக்கோங்க, எந்த பக்கம் வரலையோ அந்த பக்கம் கை வச்சுட்டு இந்த மாதிரி கீழே மேல் நோக்கி இந்த மாதிரி ஒரு கேப் ஒரு 10 டைம் 20 டைம் பண்ணிவிட்டு வாங்க. இது வந்து ஒரு 20 டைம் பண்ணுங்கள். மார்னிங், ஈவினிங் 2 டைம் பண்ணலாம். பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் சீக்கிரம் வரும். இது ஒரு எக்ஸசைஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து ஒரு 2 கண்ணையும் நல்லா க்ளோஸ் பண்ணணும். நல்லா அழுத்தி, ஏன்னா ஒரு கண்ணு வந்து நல்லா க்ளோஸ் ஆகாது ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மசில்ஸை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு நல்லா உங்கள் கண்ணை வந்து நல்லா கண்ணை மூடி அழுத்தி மெதுவாக விடணும். இந்த மாதிரி ஒரு 10 டைம் 20 டைம் பண்ணுங்கள். இது ஒரு 2வது எக்ஸசைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லு வந்து டீத்து வந்து நல்லா 32 பல்லும் தெரியணும். அந்த மாதிரி நல்லா ஈரணும் பல்ல. இந்த மாதிரி நீங்கள் டீத்து நல்லா தெரிகிற மாதிரி செய்யணும். இது வந்து ஒரு சவுண்டெல்லாம் போட வேணாம், சவுண்டாக இருக்கும். இப்போ நார்மலாக பண்ணுங்கள். இது ஒரு எக்ஸசைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் பலூன் இருந்துச்சுன்னா இந்த பலூன் வச்சு வாய் வச்சு ஊதுறது. பலூன் பார்த்தீங்கன்னா நிறையா ஊதும் போது பார்த்தீங்கன்னா வலிச்சு போகும். அது வந்து நீங்கள் ஸ்ட்ரா மாதிரி போட்டு அதை நல்லா ஒரு கட்டி நல்லா ஒரு நூலில் வச்சு நல்லா கட்டிட்டு அதை நல்லா வாயில் வச்சு நல்லா நீங்கள் ஊதலாம். ஊதியவே விடும்போது இந்த மசில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இதே பண்ணலாம். ரெண்டாவது பபுள் கம் மாதிரி சிவங்கம் மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் வந்து போட்டு மெல்லி நல்லா மெல்லிட்டு இந்த பக்கம் இந்த ஜா ஒர்க்கவுட் வந்து நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு பார்த்துருப்பீங்க. அது வந்து நீங்கள் மினிமமாக அது பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதை விட ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணுறது தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அதாவது டாக்டர் சொல்கிறத கரெக்டாக ஒபே பண்ணி கேட்கணும். ரெண்டாவது ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணணும். ஏர்பட்ஸ் போட்டுக்கோங்க. ஹெட்செட் அதிகமாக போடாதீங்க. காற்று வந்து ரொம்ப குளிர்ந்த காற்று காதில் போகாமல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணாலே ஆமாம் அதுலேயே ரெடி ஆகிடும். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் வந்து வீட்டில் பண்ணாலே ஓரளவுக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம வீட்டிலே பண்ணலாம். எக்ஸசைஸ் எல்லாம் சிம்பிள் தான். அதுக்கப்புறம் நம்ம சரியாகலன்னா நீங்கள் போய் பாருங்கள். ஃபிசியோதெரப்பி நீங்கள் ஈரோட்டில் வந்தீங்கன்னா ஈரோட்டில் நம்ம யாழ்ஸ் ஃபிசியோதெரப்பி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க அட்ரஸுக்கு ஃபோன் நம்பரை நீங்கள் கால் பண்ணலாம். ஃப்ரீ தான், எப்போ வேணால் கால் பண்ணலாம். நாளைக்கு நம்ம மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.